Hi, good morning. July 1st, 2025. இந்த டேக்கான ஃபர்ஸ்ட் இந்த மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்த்லி கேண்டில் வந்து இந்த மந்த் வந்து 31st ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. அன்னைக்கு தான் வந்துட்டு இந்த கேண்டில் கம்ப்ளீஷனும் வந்துட்டு அன்னைக்கு தான் இருக்கு. ஜூன் மந்த் மாதிரி இல்லாம ஜூன் மந்த்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 2 நாட்கள் வந்துட்டு இருந்தது. போன ஃப்ரைடே அண்ட் மண்டே அந்த மாதிரி. பட் இதுல வந்து அப்படி கிடையாது. 31st கூட ஒரு எக்ஸ்பைரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. 31st இருக்கு. ஸோ கம்ப்ளீட் மந்த் இன்னைக்கு இந்த ஜூலைல இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மந்தாவும் இருக்க போகுது இந்த ஜூலை. ரொம்ப அப் ட்ரெண்டை கண்டினியூஸா கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 7th இருந்து எக்ஸலண்டா வந்து த்ரோ அவுட் கேண்டில், பெக்குலியர் கேண்டில், யூனிக் கேண்டில், புல்லட் கேண்டில், இன்வெர்டட் புல்லட் கேண்டில், தென் சம் அன்யூஷுவல் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நிஃப்டியோடைய ரேலியில ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து குயிக்கா மேலே எஸ்கலேட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன்ல போயிட்டு இப்போ டிசிசிவா வந்துட்டு அந்த ஜோன்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி மேல வந்துட்டு இருக்கான். ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் புல்ஸுக்கு ஃபேவரா இருக்க மாதிரியான ஒரு மொமெண்டம் மார்க்கெட்ல காட்டின்னு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல இந்த ஜூலை அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோம். நேற்று அதை பத்தி கூட பேசியிருந்தோம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு எப்படி போயிருக்கு, மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இந்த வீக்ல வர வேண்டியது என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அசஸ் பண்ணி வச்சுக்குவோம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அந்த ட்ரேட் டீல் வந்து பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மார்க்கெட்ல இம்பாக்ட்ஸை கொடுக்கும். ஜெய்சங்கர்ஜி யூஎஸ் விசிட் பண்ணியிருக்காரு, 3 days விசிட். நேற்று ஜேஜே ஜோன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த ஜேஜே ஜோன் வந்துட்டு யூவி ஜோனை மீட் பண்ணது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஜெய்சங்கர்ஜி மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் இல்லையா, அவர் வந்து யூஎஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 3 days வந்து கன்க்ளூஷன் நேற்று அப்படின்னா இன்னைக்கு நாளை மறுநாள் ஒரு பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து அதை சென்ஸ் பண்ணோம். கேண்டில் ஸ்டிக் வந்து அதை நமக்கு இண்டிகேட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நாளை மறுநாள் இந்த 3:30க்கு க்ளோசிங்ல வந்துட்டு சில முக்கியமான வேலைகள் நம்ம பார்த்து வைக்கணும். அன்யூஷுவல் வால்யூம் ஸ்பர்ட் ஏதாவது நடக்குதா டைரக்ஷன்ஸ்ல, ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லை வந்து அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் பொழுது அன்யூஷுவல் வால்யூம் ஸ்பர்ட்ஸ் அது வந்து ஃபியூச்சர்ஸ்ல நம்ம செக் பண்ண முடியும். அன்யூஷுவல் வால்யூம் ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துல வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான லிக்விடிட்டி உள்ள வரும். அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும். 5 minutes டைம் ஃப்ரேம்ல நீங்க அதை வந்து அசஸ் பண்ணி பார்த்ததுன்னா உங்களால கேட்ச் பண்ண முடியும். ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறனால சொல்றேன். 9 and 10 ஜூலை பொறுத்த வரைக்கும் ஜூலை 8, 9 and 10 இந்த 3 நாட்களுமே கொஞ்சம் முக்கியமான நாட்களா இருக்கும். சரி, இந்த மார்க்கெட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் நேற்று டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்திருக்காங்க. 0.63, 0.52, 0.47% அப்படிங்கிற மாதிரி இந்த US3 அப்படின்னு சொல்லக்கூடிய டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் இந்த மூணும் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய S&P 500 விக்ஸ் வந்துட்டு வந்து ஒரு 2.5% வந்து ரைஸ் ஆயிருந்திருக்கு. அதற்கடுத்து நேத்து யூரோப் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது எல்லாமே வந்துட்டு ஒரு மைல்டு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப் மார்க்கெட்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஜெர்மனியுடைய டாக்ஸ். அவங்க வந்து நேற்று 0.51% வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்காங்க. FTSE 100 லண்டன் 0.43% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்திருக்கான். CAC 40 பிரான்ஸ் உடையது, இது 0.33% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்திருக்காங்க. ஸோ யூரோப் ஜோன்ல வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு பேரிஷான சைன்ல நேற்று ஒரு 11:30 மார்க்கெட் அது க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். அண்ட் US3 ஸ்டாக்ஸ் US3 இண்டிசஸ் எல்லாமே வந்துட்டு மிட் நைட்ல தான் க்ளோஸ் ஆகும். அதே இண்டிசஸ்ல நீங்க ஏசியன் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போயிட்டு இருக்கு. ஏசியன் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் நிக்கே வந்துட்டு 1.1% வந்து நெகட்டிவ்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சைனீஸ் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் ஒரு கிளான்ஸ் நீங்க பாத்துக்கலாம். பட் அதை பேஸ் பண்ணி நம்மளால எந்த ஒரு மேஜரான டிசிஷன்ஸுக்கும் போக முடியாது அன்லஸ் அண்டில் இஃப் தேர் இஸ் எனி விசிபிள் ஆர்
ஏதாவது டிசிஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்குள்ள இருக்கு, இன்டர்னலா ஏதாவது இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஹேங்ஸெங்கை நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணலாம். ஹேங்ஸெங் வந்துட்டு இன்னைக்கு ஹாலிடே போல, அது ரன் ஆகல. அடுத்து காஸ்பி 1.47% வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அவங்க. இது வந்து இண்டிசஸ்ல இருக்கக்கூடியது. இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா investing.comனு ஒன்று இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மொபைல் ஆப்ல, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இண்டிசஸ்ல ஸ்பாட்ல இருக்கக்கூடிய இண்டிசஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ் அடுத்த செக்மெண்ட்ல இப்போ மார்னிங் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். மார்னிங் அப்படின்னா யூஎஸ் செஷன்ஸ் வந்து ஸ்பாட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். US30, US500, US Tech 100 அப்படின்னு சொல்லி 3 இருக்கும். ஸோ அது இப்போ ப்ரெசென்ட்டா எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மைல்டு நெகட்டிவ்ல ஜஸ்ட் 0.07%, 0.1%, 0. ஒண்ணுமே கிடையாது. இது நியூட்ரல் டு மைல்டு நெகட்டிவ். ஸோ ஒரு நியூட்ரலான ஜோன்ல இந்த US3 இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ஜெர்மனியோட டாக்ஸ் வந்து இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. FTSE 100, CAC 40 இதெல்லாம் இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ்ல எப்படி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா மைல்டு பாசிட்டிவ்ல கொடுத்துட்டு இருக்கு. நேற்று அவங்க எல்லாம் வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க, இப்போ மைல்டு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஒரு மிக்சடான ஒரு நேச்சரை நம்மளால கேட்ச் பண்ண முடியுது. ஏஷியன் இண்டிசஸ்ல ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. இதே காஸ்பி வந்து பாசிட்டிவா 1.5% பக்கமா பாசிட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ்ல US3 சொல்லக்கூடிய இவங்க ஒரு மைல்டு நியூட்ரல் டு மைல்டு பேரிஷ் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எப்பவுமே வந்துட்டு இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல இவங்களை பத்தி பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த எக்கானமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு கோரிலேஷன்ஸ் இருக்கும். எங்கேயோ ஒரு பக்கம் ட்ரோன் அட்டாக் நடக்குது அப்படின்னா அது உலக சந்தையில வந்துட்டு கச்சா எண்ணெய் சந்தையில குடாயில் மார்க்கெட்ல இம்பாக்ட கொடுக்குது. அப்படிங்கிறனால நம்ம கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா. பட் எல்லாமே அந்த நேச்சருக்குள்ள போகக்கூடிய மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸா தான் இருக்கும். அதனால நம்ம குளோபல் மார்க்கெட்ஸுக்கு எப்பவுமே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். 3:30 மணிக்கு நம்மளுடைய மார்க்கெட் முடிஞ்சுட்டா கூட நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நைட் 11 ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு தூங்க போற நேரத்துல இந்த யூஎஸ் இண்டிசஸ்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கோல்டு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அண்ட் குரூடாயில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சில்வர் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அசட் கிளாஸ் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். டிஃபரெண்ட் அசட் கிளாஸஸ் பத்தி நம்ம பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். அஸ் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி இல்ல ட்ரேடரா இருந்தாலும் சரி. ஏன்னா பணம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு அசட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு அசட் கிளாஸுக்கு மைக்ரேட் ஆகி போகும். அப்போ வந்து அந்த அசட் டைவர்சிபிகேஷன் பத்தி நீங்க கேட்ச் பண்ணிக்க முடியும். இண்டிசஸ் அண்ட் இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு மிக்சடான மூவ்ஸ்ல வந்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது பார்க்க முடியுது. ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று யூஎஸ்ல சில ஷேர்ஸ் வந்துட்டு எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வச்சுக்கலாம். என்விடியா பெருசா கெயின் பண்ணல, பட் டெஸ்லா வந்துட்டு ஒரு 2% பக்கமா டவுன் ஆயிருந்திருக்கு. ஆப்பிள் 2% கெயின் பண்ணியிருக்கு. மைக்ரோசாஃப்ட் மைல்டு பாசிட்டிவ்ல இருக்கு. முக்கியமான ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து இப்போ ஒரு மேஜிக்கல் நம்பர் கிட்ட டச் பண்ணியிருக்கு. $3,333.42 அப்படின்ட்டு இன்னைக்கு டே ரேஞ்சில் இருக்கு. ஸோ 3333.42 அப்படின்னு ஒரு மேஜிக்கல் நம்பர் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை வந்து வாட்ச் பண்ணுவோம். கோல்டு இப்போ ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சியில ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகரிச்சு இப்போ ஒரு கரெக்ஷன், டீசென்டான கரெக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இவங்க ஃபர்தரா இவங்க வந்துட்டு இவங்களுடைய மூவ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எக்கானமியில ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸும் சரி இல்லை வந்துட்டு பெரிய பெரிய உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய வங்கிகளும் சரி அவங்க பணத்தை எங்க கொண்டு போய் சேனலைஸ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா இந்த கோல்டுல ரிசர்வ் பண்ணாங்க. ஏன்னா சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கொண்டு போய் மொபைலைஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஏதாவது எக்கானமியில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஈக்விட்டியில இருக்கக்கூடிய கேஷ் வந்து கொஞ்சம் மைக்ரேட் ஆகி மற்ற அசட் கிளாஸுக்கு போகும். நாட் ஒன்லி கோல்டு, சில்வர், அப்புறம் டெப்ட் மார்க்கெட்னு இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ், இந்த மார்க்கெட்டுக்குலாம் அந்த ஃபண்ட் வந்து டைவர்ட் ஆகும். அண்ட் சிலர் வந்துட்டு பெரிய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்கலாம் வந்து அந்த பணத்தை எடுத்து கேஷ் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா நேரமும் முதலீடு பண்றது அப்படிங்கிறத தாண்டி சில நேரங்களில் பணத்தை எடுத்து சும்மா வச்சிருக்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். நல்ல நேரத்தில் அந்த பணத்தை உள்ள இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட இருக்கும். ஸோ கோல்டை வந்து நம்ம எப்பவுமே அசட் கிளாஸ்ல நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்து சில்வர் மைல்டா நியூட்ரலா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ப்ரெசென்ட்டா. குரூடாயில் மார்க்கெட் வாட்ச் பண்ணணும். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இப்போ நிறைய எஸ்கலேஷன்ஸ் வந்து ரீசன்ட் டேஸ்ல ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கு. அதோடைய கான்சிக்வன்சஸ் கொஞ்சம் வேற ஏதாவது இருக்க சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம குரூடாயில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பிரண்ட் ஆயில், குரூடாயில், நேச்சுரல் கேஸோட சேர்த்து இவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ குரூடாயில் மட்டும் ஒரு 0.5% நெகட்டிவ்ல இருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து நியூட்ரலா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரன்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் இப்போ முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கு. இந்த 52 வீக் ரேஞ்சில் பார்க்கும்பொழுது டாலர் இண்டெக்ஸ் $110 இருந்து
96.24 அப்படின்னு ஒரு லோவை கொடுத்துருக்கு. அந்த 96.24ங்கிறது இன்னைக்கு கொடுத்திருந்த லோ. இது நம்மளுடைய எல்பியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். இதுல நிறைய இருக்கீங்க. ஸ்மார்ட் மைண்ட் நிஃப்டியில இருக்கக்கூடிய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல இருக்கவங்களும் இருக்கீங்க. எல்பியில 10 months ஒர்க் ஷாப்ல த லென்த்தியஸ்ட் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கவங்களும் இருக்கீங்க. அண்ட் ஜேபி ப்ரோக்ராம்ல இருக்கவங்களும் இருக்கீங்க. ஜேஎல்பி ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் இருப்பீங்க. இந்த ரெக்கார்டட் வீடியோ ஆஃப்டர் 10 minutes இந்த செஷன் முடிஞ்சோன்னு வந்துடும். அதனால இது கம்பைண்டா கொடுக்குற ஒரு செஷன் இது. இந்த இடத்துல இண்டிவிஜுவல் செஷன் அப்படிங்கிறது நீங்க செப்பரேட்டா அதை பார்ப்பீங்க. இந்த இடத்துல இந்த டாலர் இண்டெக்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது 96.240 அப்படிங்கிறது இன்னைக்கு டே லோவா கொடுத்துருக்கு. எல்பியில வந்து ஒரு பூஸ்டர் டாஸ்க் சிலருக்கு நான் கொடுத்துருந்தேன். அதாவது ரெகுலரா ஆக்டிவிட்டியை கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு பூஸ்டர் டாஸ்க் நான் கொடுத்துட்டு இருப்பேன். டாலர் இண்டெக்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்ன காரலேஷன்ஸ் இருக்கு, டாலர் இண்டெக்ஸ் ரைஸ் ஆனா என்ன ஆகும், டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சா என்ன ஆகும், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், ஐடி ஸ்டாக்ஸ்ல என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், இப்படிங்கிற மாதிரியான டாஸ்க் உங்களில் சில பேருக்கு நான் கொடுத்துருப்பேன். யாருக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு ரெகுலரா ரிப்போர்ட்ஸ் எங்கிட்ட எல்பியில இருக்கவங்களுக்கு, யார் எங்கிட்ட ரெகுலரா ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல சில விஷயங்கள் நீங்க கேட்ச் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுக்கறது. அது உங்களுக்கு வேலைகள் கொடுக்கறதா நீங்க நினைச்சிக்க கூடாது. அதனால உங்களால் நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதா. மீன் பிடிக்கிறதுக்கு கத்துத்தர்றது ஒரு பக்கம் இருக்கு. பட் அதுக்கான முயற்சிகள் வந்து மீன் பிடிக்கக்கூடிய ஆட்களும் கொஞ்சம் காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய 15 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நான் பரிச்சார்த்த முறையில செஞ்சு அவங்கள சக்சஸ்ஃபுல்லான பர்சனை மாத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த விஷயத்த நான் இடத்துல சொல்றேன். கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயத்த நான் ஒரு தடவை செஷன்ல போர்ட்ல சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். பட் அது நீங்க ரியலிஸ்டிக்கா நீங்க அதை அசஸ் பண்ணி பண்ணும்போது அது உங்களுக்கு லைஃப் லாங் காலத்துக்கும் உங்க மைண்ட்ல இருக்குங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் அது. ஸோ ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப அதிகப்படியான நேரத்துல எனக்கு செலவழிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல 2 வரி எழுதி அனுப்புனா கூட நீங்க ப்ராக்ரஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல அந்த பூஸ்டர் டாஸ்க் கொடுத்துருந்தேன். அவளுக்குலாம் வந்துட்டு இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்துட்டு குறையும் பொழுது என்ன மாதிரி இம்பாக்ட்ஸ் இந்தியன் ஸ்டாக்ஸ்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்க. இது யாருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்லி எல்பி பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு. லேர்னர்ஸ் ப்ரோக்ராம்ல ஒரு 100 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் மற்ற பர்சன்ஸ் வந்து இது பெருசா நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒர்க் ஷாப் லெவலில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறது. ஃபைன். ஸோ இதை நம்ம டாலர் இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. இதை ரொம்ப கவனத்தில் வைக்கணும் கமிங் டேஸ்ல. இன்னைக்கு வந்து லோ ஃப்ரேம் பண்ணி இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இப்போ மார்னிங் ஓப்பன் ஆயிருக்கும். எவ்வளவு இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம எப்பவுமே கவனத்தில் வச்சுக்கணும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்ரி வீக் வந்து ஃப்ரைடே அவங்களுடைய ரிசர்வ்ஸ் அந்நிய செலவாணின்னு சொல்லக்கூடிய ஃபாரெக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா. ஃபாரெக்ஸ்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அதை தான் வந்து ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு $600 பில்லியன் அளவுக்கு அவங்க மொபைலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு $20 பில்லியன் அளவுக்கு கோல்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடியதை அந்நிய செலவாணி பக்கெட் கரன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 5 கரன்சிஸ் இருக்கு. பக்கெட் கரன்சின்ட்டு ஜாப்பனீஸ் எண்ணெய், US டாலர், யூரோ, பவுண்ட் ஸ்டெர்லிங், இந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான கரன்சி இருக்கு. அதை வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கரன்சியோட ஏற்ற இறக்கங்கள் வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி வீக் வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு அஸ் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ட்ரேடரா இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பாண்ட் மார்க்கெட் அடுத்து நம்ம பார்க்கணும். பாண்ட் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோங்கன்னா யூஎஸ்ல 3 பாண்ட்ஸ் இருக்கு. 10 இயர் பாண்டு, 30 இயர் பாண்டு அண்ட் 2 இயர் பாண்டு. இதுல வந்து இருக்கக்கூடிய பாண்ட் ஈல்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது, பாண்ட் பிரைஸ் என்ன ஆகுது, இதையும் பூஸ்டர் டாஸ்க்ல கொடுத்துருந்தேன் எல்பி பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு மட்டும். ஏன்னா அவங்கள எல்லா விதத்திலையும் தயார்படுத்தக்கூடிய ஒரு போர்ப்படை தளபதிகளா மாத்திரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நான் அந்த இடத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வெளியே வரும்போது இது எல்லாத்தையும் கத்துக்கணும். அதுக்கு 10 மாசம் தேவைப்படுது அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்லித்தரேன். ரைட். ஸோ இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும்போது உங்களால கேட்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆர்பிஐடைய ஃபண்ட்ஸ் எப்படி இதாகுது, யூஎஸ்ல இருக்கக்கூடிய பாண்ட் மார்க்கெட்ல வலைட்டலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதோ, அல்லது ஈல்டு வந்து ரைஸ் ஆகும் போதோ குறையும் பொழுதோ, எமர்ஜிங் எக்கானமின்னு சொல்லக்கூடிய இந்தியாலாம் எமர்ஜிங் எக்கானமி, அட்வான்ஸ்டு எக்கானமிங்கிறது யூஎஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அந்த ஃபண்ட் ஃப்ளோ வந்து மைக்ரேட் ஆகும். அது வெதர் பாண்ட் மார்க்கெட்ல போய் ரீச் ஆகலாம், இல்லை ஈக்விட்டிஸ்ல போய் ரீச் ஆகலாம், இல்லை எடுத்து கிரிப்டோ கரன்சியில போடலாம். இதெல்லாம் அந்தந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இந்தியாவில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை சார்ந்தது. அப்படிங்கறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மார்னிங்ல வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல ஒரு தடவை பாத்திரணும். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, யூரோப் மார்க்கெட்டும் சரி, ஒரு மைல்டு டு பேரிஷ் அண்ட் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி சிலது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏஷியன் இண்டிசஸ்ல ஜாப்பனீஸ் நிக்கே நெகட்டிவா போயிட்டு இருக்கு அண்ட் காஸ்பி மட்டும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. நம்மளுடைய மார்க்கெட் ரொம்ப முக்கியமான லெவல்ல 25,551 அப்படிங்கிற லெவல்ல இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பெரிய இம்பாக்ட் இல்லை,
நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டில ஓப்பனிங் வந்துட்டு பெரிய இம்பாக்ட்ல இருக்க மாதிரி இல்ல. நேத்து வந்துட்டு க்ளோஸ் ஆனது உங்களுக்கு எவ்வளவு 570 இன்னைக்கு ஓப்பன் ஆனது எவ்வளவு 551 ரொம்ப முக்கியமான புள்ளிகள். நேத்து 473 அவங்க சப்போர்ட் எடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளிகள் தான். ஸோ இன்னைக்கு லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்லியில நம்ம லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? வீக்லினா இப்போ ரன்னிங் வீக் வந்து போயிட்டு இருக்கு. ரன்னிங் வீக்னா நேற்று ஒரே நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ ரன்னிங் வீக் உடைய ஹை வந்து 25,669.35. இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். இந்த லெவலுக்கு மேல இந்த வீக்ல நிஃப்டி சஸ்டைன் ஆகுதுன்னா அது ஃபர்தரா ஹையர் லெவல்ஸுக்கு போறதுக்கான சான்சஸ் ஹோல்டு பண்ணி சஸ்டைன் பண்ணணும். டச் பண்ணிட்டு கீழே வர்றது கிடையாது. எலக்ட்ரிக் வயர்ல வந்து கையை வச்ச மாதிரியோ காலை வச்ச மாதிரியோ ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன்ல டக்குன்னு டச் பண்ணிட்டு உடனே கீழே வர்றதுக்கு பேர் அது கிடையாது. அந்த இடத்துக்கு மேல சஸ்டைன் ஆகணும். அண்ட் அதுக்கு போன வீக்குடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,654. இந்த வீக்ல வந்து 669. ஸோ 654ல இருந்து 669 அப்படின்னா எவ்வளவு இருக்கு போகுது? வெறும் ஒரு 16 புள்ளிகள் இருக்கு. இந்த 16 புள்ளிகள் வந்துட்டு மேல சஸ்டைன் ஆகுது அப்படின்னா தெர் இஸ் பாசிட்டிவ் சைன். அப்படி அது சஸ்டைன் ஆகும்பொழுது அடுத்தது லாஜிக்கலா கிரிட்டிக்கல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ அண்ட் கிரிட்டிக்கல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,850, 26,134 அப்படிங்கிறது விசிபிளா இருக்கக்கூடிய கீ அண்ட் கிரிட்டிக்கல் லெவல். அப்சைட்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சஸ்டைன் ஆகணும். அண்ட் இது டிசைட் பண்றது எல்லாமே பிக் மணி மட்டும்தான். இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த லெவல்ஸை டச் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீக்லி எக்ஸ்பைரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அசஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ரன்னிங் வீக்குடைய லோ அப்படின்னு பார்த்தோம்னா 473. இப்போ மார்க்கெட் வந்து 550 ஓப்பன் ஆயிட்டு 525 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. 473 பேனிக் பிரேக்கிங் இருக்கு அப்படின்னா 444 அண்ட் 333 அப்படின்னு இருக்கக்கூடிய முக்கியமான நம்பர்ஸ். இந்த 333 அப்படிங்கிறது என்னது? 25,333 பாயிண்ட்ஸ் போன இயர்ல கொடுத்திருந்த ஒரு லெவல். டெய்லி கேண்டில்ல பார்க்கும்போது அது தெரியும் நமக்கு. அந்த லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். இந்த இடத்துல இருக்குது 25,333.65 அப்படின்னு இருக்கக்கூடிய லெவல். அந்த லெவல் வந்து கவனிக்கணும். அங்க வரும்போது ஜிக்ஸாக் வேலைகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் கீழே பேரிஷான ஒரு வியூல வருதுன்னா. நேத்து கொடுத்திருந்தது 570 க்ளோசிங். நேத்து முதல் நாள் கொடுத்திருந்தது 523.55 அப்படிங்கிற லோ. சரியா? ஸோ இந்த 517, 523.55 அண்ட் ஜூன் 26 உடைய ஹை 565.30 இருக்கு. நேத்துடைய லோ வந்து 473. ஸோ 470ல இருந்து இந்த 525ல இருந்து 470 அப்படிங்கிற அந்த ரீஜன் வந்துட்டு ஒரு பேனிக் பிரேக் நடக்குதுன்னா ஃபர்தரா அது கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி போகும்போது 444 அண்ட் 333 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் ஆக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா விசிபிளா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்ப என்னவா இருக்கும்? சப்போர்ட்டா மாறி இருக்கும். அண்ட் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் டெய்லி கேண்டில்ல ரொம்ப ஒரு புல்லிஷான நேச்சர்ல வந்து தேர்ஸ்டே வந்து கொடுத்து முக்கியமான இடத்த பிரேக் பண்ணி மேல வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் 25,333 ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து இப்படி தாண்டி வந்திருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான ஸ்டேஜ் எல்லாம் ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து தான் தாண்டி வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த கேண்டிலுக்கு வந்துட்டு ஒரு சைக்காலஜி இருக்கு. இந்த கேண்டிலுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். அந்த கேண்டிலுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா 25,259.90 அண்ட் ஹை வந்து 25,565.30. க்ளோஸ் ஆனது 25,549. ஸோ வெறும் ஒரு 15-16 புள்ளிகளை மட்டுமே விட்டு கொடுத்துருந்துருக்கு. அதனால அப்சைட்ல ஒரு சின்ன விக் இருக்கு. ஒரு கம்ப்ளீட் பிளாக் சைஸ் புல்லிஷ் கேண்டில். இதோடைய ஃபாலோ அப் கேண்டில் புல்லிஷா இருக்க சான்சஸ் இருக்கும். அரல்ஸ் ஹையர் லெவல்ஸ்ல போகும்போது செல் ஆஃப் கிரியேட் ஆகி கீழே வரக்கூடிய கேண்டிலா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் ஃப்ரைடே என்னாச்சு? அந்த 565.30 இருக்கக்கூடிய அந்த தேர்ஸ்டே இருக்கக்கூடிய கேண்டிலுடைய ஹைய விட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா விட்டு கொடுத்து கீழே 523.55ல கீழே லோவை கொடுத்துட்டு க்ளோஸ் ஆனது என்னமோ 637ல தான் க்ளோஸ் ஆச்சு. அன்னைக்கு வந்து 650ங்கிற ஒரு லெவலை நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம். 637.80ல க்ளோஸ் ஆச்சு. கொடுத்திருந்த லெவல் 650 கடைசி ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு பிரேக் பண்ணி 654.20 ஒரு ஹையை கொடுத்துட்டு க்ளோஸ் ஆனாங்க. ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே அவங்க ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ மீன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 565 அப்படிங்கிற லெவலுக்கு மேல அவங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சஸ்டைன் பண்ணி ஆகணும். இது ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன்.
ஏன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. ஒரு கம்ப்ளீட் பிளாக் சைஸ் கேண்டில். இந்த கேண்டிலுடைய ஹை அவங்க ஹோல்டு பண்ணணும். பட் அந்த ஹைக்கு கீழே தான் இப்போ வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25,565க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 565க்கு மேல போறது அப்படின்னா 650ல இருந்து அதுக்கடுத்து வந்துட்டு நேத்து கொடுத்திருந்த ஹை 669.35. இது வந்துட்டு ஒரு ஜோன், முக்கியமான ஜோனா இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் மந்த்ஸ்ல கொடுத்திருந்த பேட்டர்னுடைய டார்கெட் வந்துட்டு 725, 825 இந்த லெவல்ஸ்ல தான் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு சைக்காலஜி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கேண்டில் ஸ்டிக் நேற்று கொடுத்துருக்கிற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது ஒரு பேரிஷான ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு. லோவர் லெவல்ஸ்ல ஒரு சின்ன விக் இருக்கு. லோவர் லெவல்ஸ்ல ஒரு சின்ன விக் இருக்கு. இந்த விக் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த கேண்டில் ஸ்டிக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னங்கிறத சொல்லிடுறேன். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 2 கேண்டலுக்கு மேலதான் வந்து ஓப்பன் ஆகி கீழே விழுந்திருக்கு. விழுந்தது வந்துட்டு இந்த ஒரு லென்த்தியான ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணல. ஸோ பியர்ஸ் வந்துட்டு அக்ரெசிவ் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இந்த கேண்டலுக்கு கீழே இழுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு பேனிக் அண்ட் ஜிட்டரி மார்க்கெட்ல கிரியேட் ஆயிருக்கும். அந்த தேர்ஸ்டே கேண்டில் புல்லிஷா கொடுத்த அந்த கேண்டிலுடைய லோ வந்து 259.90. பட் அந்த இடத்துக்குலாம் வரல. ஈவன் இந்த கேண்டிலுடைய 50% கூட இன்னும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. இப்ப பியர்ஸ் வந்து சும்மா வந்திருக்காங்க, சும்மா உள்ள வந்துட்டு காத்து வாக்குல உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்திருக்காங்களே தவிர அவங்க இன்னும் வேலைகளை பெருசா செய்யல. புல்ஸ் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 25,333க்கு மேல வரைக்கும் புல்ஸ் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கீழே வரக்கூடியதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 333 அப்படிங்கிறதையும் 375 அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். அதுக்கு மேல 25,444 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். சப்போர்ட், ப்ரீவியஸ் சப்போர்ட்ஸ் இப்போ வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு நம்ம தேர்ஸ்டே கேண்டில் அது பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன கிடைச்சிருந்திருக்கும், ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி கிடைச்சிருக்கும். நாட் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் மாதிரி கிடைச்சிருக்கும். மேல இருந்து கீழே வந்திருக்கு. 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இன்னும் டைம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. இப்போ தான் 5 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு லோவா கொடுத்துருக்கிறது 513.80. ஹை வந்து 25,569.55 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு லாங் விக்கை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு லாங் விக் வந்து லோவர் சைட்ல கொடுத்துட்டு இருக்கு. லாங் லெக்டு டோஜின்னு சொல்லலாமா, இல்ல வந்துட்டு ஒரு இதுக்கு மேல ஒரு பாடி இன்க்ரீஸ் ஆகி அந்த கேண்டில் கம்ப்ளீட்டா புல்லிஷா க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அப்சைட்ல விசிபிளா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் விச் இஸ் 25,599.30. சேம் ஜோன்ல இன்னொன்னு இருக்கு. ஸோ 25,600 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது கீ லெவல். அண்ட் கிரிட்டிக்கல் லெவல் அப்படின்னா நேற்று கொடுத்திருந்த அண்ட் இந்த இயருக்கான ஹையா இருக்க 25,669.35. இந்த கேண்டிலுடைய சைக்காலஜி எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு, நேற்று வந்துட்டு ஓப்பனிங்ல இருந்தே கீழே விழுந்துட்டு இருந்தது. ஒரு ஃபாலிங் வெட்ஜ் மாதிரி கிரியேட் ஆச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன்ஸை வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் இல்லை, நம்ம சார்ட்ல இருக்கக்கூடிய விசிபிள் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம கீ அண்ட் கிரிட்டிக்கல் லெவலில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கீ லெவலை பிரேக் பண்ணி மேலே வரச்ச எப்படி வரணும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கொடுத்து வரணும். கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியில் அது வேலிடா இருக்கக்கூடிய கேண்டிலா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல கொடுத்து வரணும். இந்த ரெட் லைன் கொடுத்துருங்க இல்லையா இந்த இடத்துல. அதே போல ப்ரீவியஸ் அதுக்கு மேல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் லெவலை பிரேக் பண்ணும் போதும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் கொடுத்து மேலே வரணும். இந்த ஜோன் எல்லாம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி ஒரு ப்ளூ லைன் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து ப்ரீவியஸா வந்த டேல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அது. ஸோ இந்த 2 லெவலையும் 565ல இருந்து 600 அப்படிங்கிற லெவல ஒரு பிளாக் சைஸ் கேண்டில்ல அவங்க பிரேக் பண்ணி மேல வராங்க அப்படின்னா அவங்க ஹோல்டு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம நம்ம சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னது 25,545ல இருந்து 545ல இருந்து 585 வரைக்கும் இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். ஒரு 40 புள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்றோம். திரும்ப திரும்ப அந்த 40 புள்ளிகளே வந்துட்டு இருக்கு. பெட்டிக்குள்ள போனப்பா இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல கவனமா நம்ம பண்ணணும். தென் ஒரு
ஃப்ரிக்ஷன் பாக்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா சான்சஸ் இருக்கு. இந்த இதுக்குள்ள சைட்வேஸ்ல கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டைம் எரோஷன்ஸ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும். யூஸ்வலா டியூஸ்டே ஆஃப்டர்நூன் செஷன்ல வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் எல்லா நாளுமே நடக்குது, பட் டியூஸ்டேல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெனஸ்டே ஆஃப்டர்நூன் செஷன்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மிட் செஷன் சொல்லலாம். ஈவினிங் வெனஸ்டே வந்துட்டு அதுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. மிட் செஷனை தாண்டி வரும்பொழுது கொஞ்சம் லிக்விடிட்டி பண்ணுவாங்க உள்ள. பேட்டர்ன் இது பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகணும், இன்னும் 4 மினிட்ஸ் இருக்கு. ஸோ விசிபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று கொடுத்துருந்த லோ, எப்பவுமே ப்ரீவியஸ் டே உடைய லோவையும் அதுக்கு முன்னாடி இருந்த டே உடைய லோவையும் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ 25,473 அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். அந்த இடத்துல இப்ப போறது வந்துட்டு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னுக்கு பிரேக் அவுட் கொடுத்து மேல போற மாதிரி போறது, சரிங்களா? இது ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கணும். அப்போ அதை ப்ரீவியஸா நம்ம சைமல்டேனியஸா எங்க போய் செக் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு செக் பண்ணணும். வால்யூமை எனேபிள் பண்ணிட்டு வேலிடா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சும் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேல பார்க்கும்போது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஃப்ரிக்ஷன் ஜோன் ஒன்று கொடுத்துருந்தோம். இந்த ஃப்ரிக்ஷன் ஜோன் கிட்ட இப்போ வந்து ஹடில் ஆகிட்டு இருக்கு ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். இதை பிரேக் பண்ணி வால்யூமோட பிரேக் பண்ணி மேலே வராங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வராங்க அப்படின்னா தட்ஸ் அ குட் சைன். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ரவுண்டிங் பாட்டம் ரவுண்டிங் பாட்டம் வரும்போது இந்த டெப்த் அளவுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் பிரேக் அவுட் ஆகிறது அப்படின்னா. அப்ப பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த பிளாக் சைஸ் இந்த ஃப்ரிக்ஷன் ஜோனை ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து மேலே வரணும். அப்படி வராங்க அப்படின்னா டார்கெட்டா போய் ரீச் பண்றதுக்கான சான்சஸ் என்னது 766 which is இந்த ஃபியூச்சர்ஸ்ல. ஸோ ப்ரைஸ் அண்ட் வால்யூம் விச் மீன்ஸ் அந்த இதோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து வேற மாதிரி போறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹடில் ஆகி வரக்கூடியது ஹடில் ஆகி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது வந்துட்டு ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு சொல்லலாமே தவிர முழுசா வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ கேண்டில் கம்ப்ளீட் ஆகணும். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் அண்ட் 10 செகண்ட்ஸ்ல கூட இதை மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கும். இது ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிறது. அண்ட் மோர் ஓவர் நிஃப்டி நம்ம சொன்ன அந்த ஜோனுக்குள்ள தான் இன்னமும் போயிட்டு இருக்கு. ஃப்ரிக்ஷன் ஜோன் பிளஸ் ரவுண்டிங் பாட்டம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. லெவல்ஸ் நமக்கு தெரியும், ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். ப்ரீவியஸ் டே உடைய ஹை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, இது இல்லாம இது மட்டும் பத்தாது. இதோட நம்ம வந்துட்டு இன்ட்ராடேல இருக்கும்போது 4 ஹவர்ஸ் விட 2 ஹவர்ஸ் கேண்டில் ஸ்டிக் வந்து பார்க்கணும். நேற்று பேரிஷா ஒரு கேண்டில் ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்லேயே. அதோடைய ஃபாலோ அப்ல வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் இருந்துச்சு, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருந்துச்சு அப் சைட்ல. இது கூட நம்ம வந்து ரிவர்ஸ் எல்போ கிக்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த கேண்டில் வந்து கொடுத்துருக்க 2 ஹவர்ஸ் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில். பட் லோவர் சைட்ல ஒரு சின்ன விக் இருக்கு. அந்த விக் வந்து என்ன பண்ணும்னா அப் சைட்ல ஒரு சின்ன மொமெண்டம் ஃபார் புல்ஸுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. மொமெண்டம்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு இருக்கக்கூடியது. அகைன் அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த இடத்துல இருந்து கீழே தள்ளுவா. அப்படி தள்ளும் போது உங்களுக்கு கீழே எங்க வந்தது, லோ ஃப்ரேம் பண்ணிச்சு 473 லோ ஃப்ரேம் பண்ணிச்சு. இந்த பிளாக் சைஸ் பேரிஷ் கேண்டலுக்கு அடுத்து வந்த கேண்டில் அப்சைட்ல ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலும் அது ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கீழே தள்ளியிருக்காங்க. இது இந்த கேண்டில் ஸ்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி விச் இஸ் 915 கேண்டில் ஸ்டிக்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி. அது அப்சைட்ல வரக்கூடியது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கீழே தள்ளுவாங்க. இந்த கேண்டில் எப்போ இன்வாலிட் ஆகும், ஃபர்ஸ்ட் கொடுத்த 915 கேண்டில் எப்போ இன்வாலிட் ஆகும்னா அந்த கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகும் போதோ அல்லது க்ளோஸோ ஆகும் போதோ அது வந்து இன்வாலிட் ஆகும்.
பட் மோஸ்டா அது வந்து ஆகாது. ஃபாலோ அப் கேண்டில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் 115க்கு கொடுத்த 2 ஹவர்ஸ் கேண்டில் பாருங்க, லோவர் லெவல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் புல்ஸுடைய டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது கிரீன் கேண்டில் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த கேண்டிலுடைய ஹை வந்து 25,526.65. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா அந்த கேண்டில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ரென்த், 100 பேர் மேல இருந்து கீழே தள்ளியிருக்கான். அதுல ஒரு 30 பேர் கீழே இருந்து மேல லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வந்திருக்கான். அப்ப 100 பேர் தள்ளும்போது அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா தள்ளியிருக்கான். அதனாலதான் வந்து இவ்வளவு ஒரு பிளாக் சைஸ்ல ஒரு பேரிஷான கேண்டில் வந்திருக்கு. அதோடைய ஃபாலோ கேண்டில் வந்துட்டு அதை வேலிடேட் பண்ற மாதிரி வந்திருக்கு. பட் பியர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்க, அவங்க வேகத்தை குறைக்கிறாங்க. அண்ட் புல்ஸ் இந்த இடத்துல என்டர் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஜோன் அது, நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஜோன் அது. 523 இந்த 523ங்கிறது 523.25ங்கிறது ப்ரீவியஸ் டேவுடைய லோ. அதை பிரேக் பண்ணி கீழே போறச்சு அவங்களுக்கு எங்க போனாங்க, 480 to 485 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. ஆல்ரெடி அதை போன வீக்ல நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அந்த 480 to 85ல நின்று யோசிச்சுட்டு இருந்ததுல ஒரு 7 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 7 பாயிண்ட்ஸ் அதுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கு. ஐ மீன் அதுக்கு வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அண்ட் முக்கியமான இடத்துல தான் நேற்று அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. புல்ஸ் கரெக்டா வந்துட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. 473க்கு கீழே போயிருந்ததுன்னா 444ம் 375 அண்ட் 333ங்கிறது ரொம்ப குயிக்கா ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்து. பட் அதை பண்ண விடல. அதனால இந்த கேண்டிலுடைய லோவையும் சரி, அந்த கேண்டிலுடைய ஹையையும் சரி நம்ம கவனத்தில் வைக்கணும். 25,473 அண்ட் 25,526 இந்த ரெண்டு ஹை அண்ட் லோவை குயிக்கா வந்து பிரேக் பண்றாங்கன்னா அந்த 2 அவருக்கான போராட்டம் ஒரு 5 நிமிஷத்துல கூட காணாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பியர்ஸ் நினைச்சா அதை செய்யலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான லெவல் அப்படின்னு இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். இது இந்த கேண்டில் ஸ்டிக் கொடுக்கக்கூடிய சைக்காலஜி. தென் அதுக்கு அடுத்த ஃபாலோ அப்ல புல்ஸுடைய டாமினன்ஸ் இருந்திருக்கு. பட் என்னாச்சு, புல்ஸுடைய டாமினன்ஸ் இருந்திருக்கு. பட் அதை வேலிடேட் பண்ற மாதிரி ஒரு அப்சைட்ல போகக்கூடிய கேண்டில் நேத்து கடைசியா கொடுத்த அந்த இதுல கொடுக்கல. அதோடைய டைமிங் முடிஞ்சு போச்சுல்ல. உங்களுக்கு 115க்கு ஆரம்பிச்ச கேண்டில் எங்க முடியும், 315க்கு முடிஞ்சிடும். சரியா, 315க்கு அதுக்கு அதோடைய கேண்டில் வந்து அது கம்ப்ளீட் கேண்டில் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த வேலையை ஒரு 1/4 மணி நேரம் செஞ்சு வச்சிருக்காங்க, சைட் வைஸ்லயே போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 115 கேண்டில வேலிடேட் பண்ற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு கேண்டில் மூவ்மெண்ட். விச் மீன்ஸ் அப்சைட்ல ஒரு புல்ஸுடைய டாமினன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. இது இந்த 115 கொடுக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி. இது 2 ஹவர்ஸ் கேண்டில். இப்ப பாக்குறது வந்து 1 ஹவர் கேண்டில். இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்லையும் நம்ம வாட்ச் பண்ணி நேரோ டவுன் பண்ணி நம்ம 15 மினிட்ஸ் வரைக்கும் கொண்டு வரோம். போன கேண்டில் வந்துட்டு முடிச்சிருக்கக்கூடிய கேண்டில் தெரியறது என்னன்ட்டு, ஒரு ஸ்ட்ராங்கான புல் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு. அப்சைட்ல ஒரு சின்ன விக் இருக்கு. முடிஞ்ச கேண்டில்ல பார்த்தேன்னா தெரியும். லாங் லோவர் விக் இருக்கு, அப்சைட்ல ஒரு சின்ன விக் இருக்கு, நடுவில் ஒரு பாடி இருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல வந்து புல்ஸுடைய டாமினன்ஸ் ஹெவியா இருக்கு. அண்ட் அப்சைட்ல ஒரு சின்ன விக் இருக்கு. அந்த விக் என்ன இண்டிகேட் பண்ணுது, இன்கேஸ் ஏதாவது ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவல்ல இருந்து அகைன் புல்ஸ் டாமினேட் பண்ணி மேலே எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இந்த கேண்டில் ஸ்டிக் சொல்லுது. இந்த 9:15ல கொடுத்துருக்கு அந்த 15 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக். அப்போ மேல வரும் பொழுது முக்கியமா இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் ஜோன், இதோடைய டாப் ட்ரெண்ட் லைன் அண்ட் கீ லெவலா இருக்கக்கூடிய இந்த கேண்டிலுடைய ஹை விச் இஸ் 25,600 அப்படிங்கிறத ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து மேல பிரேக் பண்ணி மேல வரணும். அப்படி அந்த பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து மேல வராங்க அப்படின்னா அது ஃபர்தரா எங்க போறதுக்கு டார்கெட் இருக்கு, 25,669.35. இந்த இடத்துலயே ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுக்கணும். சரி, இந்த பேட்டர்னுடைய இன்னொரு இது என்னன்னு கேட்டா, இங்க கீழே வரைச்ச மேல போறது இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த விக்ல கொடுத்துருக்கு, 5 மினிட்ஸ் கேண்டில்ல பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்து மேல போகும்போது சஸ்டெயின் பண்ணியிருக்கா, வந்து ஒரே கேண்டில்ல வந்துட்டு பிரேக் கொடுத்து மேல போயிருக்கு, அது பேரிஷா கீழே வந்திருக்கு. பட் ரீடெஸ்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கப்புறம் இன்னும் ரீடெஸ்ட் பண்ணல. ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு 70% ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப மேல போகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹடில் ஆகி கீழே வருது அப்படின்னு வச்சுக்கிறோம்னா ரெசிஸ்டன்ஸ்ல ஹடில் ஆகி கீழே வருது, இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டு டைவர்ட் ஆகி கீழே வருது. இந்த ப்ளூ லைனுக்கு மேல சஸ்டைன் பண்றது ஒரு பாசிட்டிவ் ஃபார் புல்ஸ். ஏன்னா 565ங்கிறது ப்ரீவியஸா வந்த டேஸ்ல ஒரு ஹை. அதை பிரேக் பண்ணி மேல சஸ்டைன் பண்றது 5 மினிட்ஸ்ல பாசிட்டிவ் சைன் தான் புல்ஸுக்கு.
பட் இந்த ஹோப்பை கொடுத்துட்டு குயிக்கா கீழே இறக்குறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு பக்காவான வால்யூம் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுதுன்னா இவங்க ஃபர்தரா எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ரீசெண்டா எந்த இடத்துல கண்டில் ஆகினாங்களோ அதை பிரேக் பண்ணவும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை ஒரு பிளாக் சைஸ் கேண்டில் கொடுத்து பிரேக் பண்ணவும் சான்சஸ் இருக்கும். இது எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன்? ப்ராபபிலிட்டி லேர்னிங்ல இன்கேஸ் கடிலாகி கீழே வராங்க அப்படின்னா இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னுடைய டாப் ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்ற. ஃபைன். ஸோ இன்னைக்கான லெவல்ஸ் வந்து நம்ம திரும்ப சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் 2 days உடைய ஹை விச் இஸ் 25,654 அண்ட் 25,669. இந்த ரெண்டு லெவலையும் பிளாக் சைஸ் கேண்டில்ல பர்ஃபெக்டா வால்யூமோட பிரேக் பண்ணி மேல போறாங்க அப்படின்னா ஃபர்தரா 725 இருந்து 733 அண்ட் 825 அண்ட் 944 25,944 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். இன்னைக்கே அப்படின்னு நினைச்சிடாதீங்க, மோதிரம் உள்ள போய் குதிச்சிடக்கூடாது. அதனால இந்த இடத்துல எல்லாம் ஜோன் கிட்ட ஒவ்வொரு ஜோன் கிட்டையும் போகும்போது மார்க்கெட் நின்று யோசிக்கும். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி மேல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சின்ன சின்ன இடங்கள்லையும் வந்துட்டு ஒரு கரெக்ஷன்ல சைட்வேஸ்ல போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அரல்ஸ் அந்த இடத்துல இந்த டைவர்ட் ஆகி ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன்ல போகும், அதுக்கப்புறம் வேல்யூ கரெக்ஷன்லயும் போகும். ஏன்னா வந்திருக்க வேகம் அவ்வளவு தூரம் அப்படிங்கறதுனால சொல்றேன். ஒரு எக்ஸலண்டான ஒரு கேட்டலிஸ்ட் வருது அப்படிங்கும் போது கேண்டில் ஸ்டிக் நமக்கு அதை இண்டிகேட் பண்ணும். அந்த எக்ஸலண்டான கேட்டலிஸ்ட கேட்கற அளவுக்கு நம்ம வந்துட்டு அங்க இல்ல. ஆனா கேண்டில் ஸ்டிக் நமக்கு இந்த இடத்துல காட்டும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளாக் சைஸ் கேண்டிலாவோ இல்ல லோவர் வீக் வந்துட்டு புல்ஸுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் டாமினன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கேண்டிலாவோ முடிஞ்சிருக்க கேண்டில கொடுத்த மாதிரி வருது அப்படின்னா தட்ஸ் ஓகே. ஸோ இந்த கேண்டில் எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 8 minutesல இப்படி மேல ஹையர் லெவல்ஸ்ல போயிட்டு ஒரு பேரிஷான கேண்டிலா கொடுக்குறது அப்படின்னா அது வேலிடான்னு கேட்டீங்கன்னா வேலிட். காரணம் என்னன்னு கேட்டா இந்த 15 minutes கேண்டிலுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட லெவல்ல டச் பண்ணிட்டு ஹையர் லெவல்ஸ் இந்த கேண்டலுக்கு மேல ஒரு ஹையர் லெவலை கொடுத்துட்டு அங்கிருந்து கீழே வருதுன்னா தட் இஸ் ஆல்சோ வேலிட். ஸோ இதுக்கு ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டலுக்கு ஃபாலோப்ல வரக்கூடிய கேண்டல் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலா இருக்கலாம். ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்சைட்ல போகும்போது ஒரு விக்க கொடுத்துட்டு ஒரு ஹையர் லெவல்ஸ்ல போகும்போது ஒரு விக்க ஒன்று கொடுத்துட்டு செல் ஆஃப் கிரியேட் ஆன மாதிரி கீழே வரக்கூடிய ஒரு கேண்டலா இருக்கலாம். மொத்தத்துல இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு ஹைக்கு மேல அட்லீஸ்ட் 0.05 மேல டச் பண்ணியிருக்கணும் பிரைஸ் ஆக்ஷன்ல. தட் இஸ் வேலிட் ஆக்சுவலி. ஸோ ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஆர் ஹையர் லெவல்ஸ்ல போகும்போது ஒரு செல் ஆஃப் கிரியேட் ஆகி கீழே வரக்கூடிய கேண்டலா க்ளோஸ் ஆகும் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்போ கம்ப்ளீட்டா இன்வாலிட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டலுடைய லோக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது அது வந்து என்ன ஆகுது? இன்வாலிட் ஆகுது. பட் பிரைஸ் ஆக்ஷன்ல சொல்றதுக்கு ஏற்றது போல மேல ஒரு லெவலை கொடுத்துருச்சு, கொடுத்ததுல இருந்து கீழே வருது அப்படின்னாலும் அதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி லேர்னிங்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஃபைன். இன்னைக்கு டே வந்து எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு? யூஸ்வலா வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் மெல்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது தேர்ஸ்டேக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், சாரி டியூஸ்டேக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். எக்ஸ்பைரி வந்துட்டு தேர்ஸ்டே இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் கொஞ்சம். வெனஸ்டே இன்னும் கொஞ்சம் அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு டேல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். 25,879. ஓகே. 575, 585. ஓகே ஃபைன். வைண்ட் அப் பண்ணிக்குவோம். தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே, ஃபைன். தேங்க் யூ.